சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு 5 கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது. இந்த 5 கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா, இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா, இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 5 கிரக கூட்டணி கால சக்கரத்தின் 12ஆம் இடத்தில் அமர்ந்து சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு இந்த கூட்டணி 12 ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குதுன்னு பார்க்க வருகிறோம். இதில் புதன் இந்த மாதம் 3ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். சுக்கிரன் இந்த மாதம் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார். 2ஆம் தேதியே உடனே கடகத்தில் அமர்ந்து விடுகிறார். கேது ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு கன்னியில் இருக்கிறார். சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் பரணியுடைய சாரத்தில். சூரியன் இந்த மாதம் 13ஆம் தேதி மேஷத்துக்கு அமர்ந்துடுவார். குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் சூரியன் ஆத்மகாரகன் ஆன்மகாரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தான பலம் அடைகிறார், உச்சநிலை அடைகிறார். நீ கவலைப்படாதப்பா, உன்னை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்துடுறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். ஆண் பெண் இருவருக்குமே, குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும். யார் எழுந்து நிற்கணுனாலுமே சூரியன் பலமாக இருக்கணும். உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன். அதனால் அந்த ஆன்ம காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும், இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார். இந்த கோள்களின் கோச்சார நிலையாலும் இந்த 5 கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த 12 ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்கு. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி விலகியதே மிகப்பெரிய பலம் உங்களுக்கு அப்படின்னு. இந்த காலகட்டம் நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனையை கடந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான காலகட்டம்னு சொல்லலாம். மாற்றங்கள் நிகழும், மாற்றத்திற்குரிய சிறப்பான நேரம். அது தொழிலாக இருந்தாலும், ஒரு வண்டி வாகன மாற்றமாக இருந்தாலும், ஒரு ஊர் மாற்றம், இடமாற்றம், எல்லா வகையிலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மாற்றம் ஏற்பட்டால் சிறப்பாக இருக்குமானா ரொம்ப அருமையாக இருக்கும். 3ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 5 கிரக கூட்டணி கர்மாவின் கர்மாஸ்தானம் 3ஆம் இடம் தான், 8க்கு 8ஆம் இடம். அப்போ உங்களுடைய பிரச்சனைகள், குழப்பங்கள், யார் மூலியமாவது இது வரைக்கும் ஒரு உதவியை எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு தானாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய என்கிட்ட வாய்ப்புகள் கிடையாது, நான் எல்லாமே இப்போ பண்ணி காத்திருக்கிறேன், பணம் இருக்குது எனக்கு, அதற்கான வாங்கிறதுக்கு கூடிய ஒரு திறமையும் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் எனக்கான அந்த நேரம் ஒரு சந்தர்ப்பம் வரல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ மிக அருமையாக அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, மாணவர்களுக்கு வெளியூர் கல்வி, இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்படுவது. கவர்மெண்ட் கோட்டாலே கிடைக்கும். இப்போ எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு இந்த நுழைவுத் தேர்வில் அவ்வளோ அருமையாக ரிசல்ட்ஸ் கிடைக்கணும். ஸ்கூல் ஃபஸ்ட்டு உங்கள் கல்வி நிறுவனத்துக்கும் பெருமை சேர்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் திருமண முடிவில் ஏற்பட்டவங்களுக்கு 2வது திருமணம், இல்லை திருமணமே ஆகாதவங்களுக்கு ஒரு காலம் தாழ்த்தி ஒரு நல்ல வரனாக அமைஞ்சிடும். இவ்வளோ நாள் இருந்தாலும் ஒரு நல்ல வரனாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி அமைஞ்சிடலாம். இதே வயதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கோமா, ஒரு 60 வயதை கடந்து நாங்கள் 7.5 சனியை கடந்து கொண்டிருக்கோம், நிறைய மன விரக்தி ஆகிடுச்சு, யாரை நம்புறது இல்லைன்னு எதிர்பார்த்துருந்தோம், நாங்கள் கஷ்டப்பட்டு காப்பாற்றணும், எங்கள் பிள்ளைங்களாலேயே நாங்கள் சரியாக கவனிக்கப்படாமல் இருக்கணும்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆதரவிட்டு இருந்தவங்களுக்கும் இப்போ பிள்ளைங்க பார்க்கக்கூடிய சூழலாம் இருக்கும். இல்லை வெளியூரில் இருக்கிறாங்க, அவங்க தக்க தருணத்தில் வரல, எல்லோரும் என்ன பண்ணுறோம், படிச்சுட்டு என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போனால் போதும், வெளிநாட்டுக்கு போனான்னு அனுப்பிச்சிடுறோம். ஆனால் நம்ம வயசான காலத்தில் அவங்க ஆதரவு இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ அந்த உறவுகள் உங்களை நோக்கி உங்களுக்கான ஒரு உதவிக்கரம் கொடுப்பது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் சும்மா கொஞ்சம் ஹெல்த்து மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சத்து இல்லாத மாதிரி ஒரு சோர்வுத்தன்மை ஏற்படும், டயர்ட்னஸ் கொஞ்சம் ஒரு சிலருக்கு தசாபுதி சிறப்புன்னா ஏற்படும். 4-11 செவ்வாய் நீசமாகி ராசியை பார்த்து கொண்டிருப்பான். அந்த ஒரு
டயர்டு ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் வந்து உணவில் சத்துள்ள ஆகாரங்கள் எடுத்துக்கொண்டு தீர்த்துக்கோங்க. அப்படியே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா இன்னும் தன்னம்பிக்கையுடன் தைரியமுடன் களமிறங்கி செய்யும்பொழுது ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டு அந்த வேலை நடக்கலேன்னு விட்டுறக்கூடாது. இந்த காலகட்டம் திருமண பேச்சுவார்த்தையிலேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக்கப்பாக இருந்தால் கூட அதெல்லாம் ஒன்று கூடுறதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். திருமணம் பேசி முடிப்பது போன்றதெல்லாம் ரொம்ப ஜம்முன்னு ஜரூராக இனம் மதம் மொழி கடந்து காதல்லாம் உருவாகும். அதெல்லாம் சக்ஸஸ் பெறும். நல்லா ஒரு பிராண்டட் ஐட்டமாக எல்லாமே வாங்குவீங்க. மாத பிற்பகுதியில் தந்தை வழி உறவுகளுடன் ரொம்பலாம் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் அதை மட்டும் வைத்து கொள்ளாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கவனம் தேவை. இல்லை ஒரு அரசாங்க உத்தியோகத்திலலாம் இருக்கிறோம் செய்கிறவங்களாம் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அந்த இடங்கள்லேயே மேலதிகாரிகள் உடன் பணிபுரிபவர்கள் இவங்களெல்லாம் கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்வது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பு. ஒரு சிலருக்கு திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் பதவி உயர்வும் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தசாபதிலாம் சிறப்பாக இருக்குது. இது வரைக்கும் ரொம்ப நாளாக ஒரு பதவி உயர்வு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் பதவி உயர்வு மிக சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் நன்மையான பலன்களே. ஒரு சிலர் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தசாபதி கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்குது. ஒரு சனி ராகு கேது செவ்வாய், இப்போ ஏற்கனவே 8ஆம் அதிபதி சூரியன் இப்போ 4ஆம் இடத்துல வந்து உச்சமாயிட்டார். அப்போ கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனத்தை தாண்டி நீ ரொம்ப சுகமாக இருக்கிறியான்னு கேட்குறது. அதையும் வந்து இந்த காலகட்டம் பார்த்துக்கொள்ளணும். மகரத்திற்கு இந்த மாதம் வந்து இனிமையான வாழ்க்கையின் ஆரம்ப துவக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் அது வந்து உங்களுக்கு துவக்கம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பணமே வராதவங்களுக்குலாம் நல்ல தன வருவாய் ஒரு நிற்காமல் ஓடி ஓடி உழைக்க போகிறோன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து சிறப்பாகவே இருக்குது. மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் சிரத்தை தொழுவீங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அது மிக சிறப்பாக நடக்கக்கூடிய காலம். எல்லா வகையிலையுமே உங்கள் ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள்லாம் மிக சிறப்பாக ஈடேறக்கூடிய அருமையான காலகட்டங்கள் உங்கள் கண்ணெதிரே அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ஒரு குழந்தை பிறப்புக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம். அதே போல் மாணவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லோன்லாம் கிடைக்கிறது, நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப், உங்கள் படிப்பில் நீங்கள் முன்னுக்கு வருது, மேற்கல்வி பிஹெச்டிலாம் இப்போ காலகட்டம் பண்ணக்கூடிய ஆசையெல்லாம் வரும். அதெல்லாம் நல்லாவே முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கோபத்தை மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குறைத்து கொண்டீங்கன்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமாக செயல்பட்டு விரைவாக பலனை பெற்றுக்கொள்ளலாம். வயதில் மூத்தவங்களுக்கும் சரி, எந்த பருவத்தில் இருப்பவர்களுக்கும் உடல்நிலையில் இருந்த அந்த ஒரு குறைபாடுகள்லாம் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன். என்ன பிரச்சனைக்காக நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீங்களோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு இறைவன் வந்து யார் மூலியமாவது உங்களுக்கு வந்து கொடுத்து விடுவார் அப்படின்னு சொன்னால், அது பணப்பிரச்சனையாக இருந்தாலும், இல்லை உறவுகள் பிரச்சனையாக இருந்தாலும், இல்லை தொழில் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும், இல்லை நான் ஒரு லக்ஸுரியாக எதுவுமே பண்ண முடியல, எனக்குன்னு என் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியலன்னு கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டம் ரொம்ப எல்லாமே சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் நல்லா அவங்க நாலேஜ் வளருது, நுண்ணறிவு இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தந்தை வழி உறவுகளால் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் கிடைப்பது. ஒரு விவசாயமாக இருந்தால் அவங்களுடைய உற்பத்தி திறன்லாம் ரொம்ப அதிகமாக இருப்பது, நல்ல குடும்பத்தின் மீது இந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி ஒற்றுமை பாசம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லா வந்து உங்களுக்காக ஒரு தந்தையால் வந்து ஒரு அனுகூலமும் உங்களுடைய அரசாங்கத்தால் ஒரு உதவியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்பாராத இதுவும் மாதம் முற்பகுதியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அருவாக இருக்குது. மனலும் உடலும் நடக்கக்கூடிய இது வரைக்கும் இருந்ததெல்லாம் வந்து அந்த மனசோர்வுலாம் நீங்கி இப்போ ஒரு புது தெம்பை பெறுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க தான் உற்பத்தி விவசாயத்துறை எல்லாமே இந்த விவசாயிகளுக்கு இது அருமையான நிறைய போட்டு கடன்லாம் வாங்கிட்டு இருக்கிறோமான்றவங்களாம் இந்த கடனை தீர்த்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த 7 வருடம் இன்னும் வனவாசம் சொல்லணும் இல்லையா, அது நீங்கி இப்பொழுது வந்து உங்களுக்கு வந்து சுகவாசம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் எப்பொழுதுமே நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு அமாவாசை தோறுமும் வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமங்களை பண்ணி கொண்டு வரும்போது மிக சிறப்பான பலன்களை பெறுவீங்க. எல்லை காவல் தெய்வங்களை எப்போ வணங்கணும். நம்ம ஊரில் இருக்கிற எல்லை காவல் தெய்வம் அந்த அம்மாவை வணங்கிட்டு தான் அடுத்த செயல்களை மேற்கொள்ளும் பொழுது இந்த வெட்டுருவா பீச்சு கம்பெல்லாம் வச்சுருப்பார்ல குதிரை மேலே பயணிக்கக்கூடிய அது துடி தெய்வங்களை வழங்கும் பொழுது உங்களுக்கு என்றைக்குமே வந்து குலதெய்வத்தினுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதும் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 75-40 இந்த பாடலை பாடிக்கொண்டே வாங்க. உங்களுக்கான வாழ்வின் அடுத்த கட்ட நகருக்கான சிறப்பான செயல்பாடுகள் விரைந்து உங்களுக்கு நடைபெற்று நிறைவான மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகர ராசி மகர லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த காலகட்டம் 12 ராசிகளும் இந்த அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்கள். வாயில்லா ஜீவன்களுக்கு தாராளமாக உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புங்களுக்கு நிதி உதவி பண்ணிவிடுங்க. முதியோர் இல்லங்கள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க. ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள், நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் ரொம்ப குறையும். அனாவசிய செலவு குறையும். இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும்பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம். அதே போல் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய் போட்டு அந்த 6 தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா, அது எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலே ஏற்றலாம். ஷட்கோண தீபம் வாசலே ஏற்றலாம், நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம், இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம். இந்த மாதிரி ஏற்றி வழிபடும்பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். இந்த வேப்பெண்ணெய்லாம் ஊற்றி எழுதும்போது வாசல் எடுத்துங்க. வீட்டில் எழுத்தும்போது 1 சொட்டு 2 சொட்டு அந்த காமாட்சி அம்மன் விளக்குலையே கூட நீங்கள் ஊற்றிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோயிலில் நிறைய உதிரியாக எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க. வெற்றிக்கனி 33 எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள், ஒரு குங்கும பாக்கெட்டோடு தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் இந்த காலகட்டம் அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு, சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க. ஏன்னா அந்த பிரமிடு வயிறு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வர அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும். அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும் போது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பெயர் வைத்துக் கொள்ளலாம். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும். இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.